வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். காய்ஸ், நம்ம எல்லாருமே ரோமன் ரெய்ன்ஸ் ரெஸ்ல்மேனியால சாம்பியன் ஆவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க விஷயத்தெல்லாம் பற்றி பார்க்கும்போது ரோமன் ரெய்ன்ஸ் சாம்பியன் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பொதுவாகவே ரோமன் ரெய்ன்ஸுக்கும் பங்குக்குமான ரெஸ்ல்மேனியா ஸ்டோரி லைன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பங்கோடைய ப்ரோமோ கட் சூப்பராக இருக்குது. அதாவது இது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டிலும் பங்கு வந்து இந்த மேட்சுக்காக நிறைய மெனக்கிடுறாரு. முழுக்க ஹீரோ ஆஃப் திஸ் மேட்ச் அப்படின்னா பங்கு தான். ரோமனே இல்லாட்டாலும் பங்கோடைய வாய் மட்டும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராகவே பேசிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது நடந்துருக்குது. அதில் ரோமன் வின் பண்ணியிருக்காரு. அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி லாஸ்ட் இயர் ட்ரிபிள் த்ரெட்டாக நடந்து ரெண்டு பேரும் தோற்று போனாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில் கம்பேரிசன்லையும் ரால ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரோமன் அட்டாக் பண்ணுற மாதிரியும், ஒரு ரால பார்த்தீங்கன்னா ரோமன் சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுற மாதிரியும் எல்லாத்துலேயுமே கம்பேரிசன் சேமாக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறது கிடையாது. அதுக்கான பல ஹிண்டை WWE வந்து இப்போ கொடுத்துட்டு வராங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ரோமன் பங்க் ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ரோமன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறாருனா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தலாம் நடக்கப்புறம் மண்டே நைட்டாக வரணும். சரி, அப்கமிங் பேப்பர் இஸ்லையும் அவர் கண்டிப்பாக வந்து ஆகணும், சாம்பியனாக இருந்தால் கரெக்ட் தானே. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டா, இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் மண்டே நைட்டால் சிஎம் பாங்கோடைய முகத்தை பெருசாக போட்டு சிஎம் பாங் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷோவில் ரோமன் ரெய்ன்ஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஈவன் அதுக்கப்புறமா நடக்க எந்த ஒரு மண்டே நைட்டாலையும் ரோமன் ரெய்ன்ஸ் இருக்கிற மாதிரி WWE சொல்லலை. இதில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஏப்பா WWE வந்து இயர்லி இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக WWE பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிக்கும் விதமாக ரோமன் ரெய்ன்ஸை எந்த விதமான ஷோலையும் அட்வர்டைஸ் பண்ணாமல் வச்சு, அதுவும் ரெஸ்ல்மேனியாவில் அவரை சாம்பியன் ஆக்க வச்சு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்குறது சரியான விஷயந்தான். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா இயர்லி ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா எந்த ரெஸ்லர்ஸோடைய ஃபோட்டோலாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட் தானே. அந்த வகையில் ரோமன் ரெய்ன்ஸோடைய ஃபோட்டோ இல்லாதனால நம்மளுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லாக சிஎம் பாங்க் பக்கம் தான் இருக்கும், சிஎம் பாங்க் வெற்றி பெற்றுவாரோன்னு. ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் சாம்பியன் ஆனால் அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, WWE பார்த்தீங்கன்னா மே மந்த் நடக்க போகிற கிளாஸ் பேப்பருடைய அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 20க்கு அப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டால் சிஎம் பாங்க் இருக்கிறாரு, ரோமன் ரெய்ன்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல. அதே போல் கிளாஷ் பேப்பரிலையும் ரோமன் ரெய்ன்ஸ் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃபிஷியலி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பேனரில் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சு தான் டிக்கெட் சேலிங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த பேனரில் இருக்கிற ரெஸ்லர்ஸை பாருங்க, நம்ம சிஎம் பாங்க் இருக்கிறாரு, ஓபா ஃபேம் இருக்கிறாரு, கோடி ராண்டி கூட இருக்கிறாங்க. பட் ஆனால் கிணத்த காலங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெய்ன்ஸை காணோம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நடக்கப்புறம் பெரிய ஷோவான கிளாஷ் இன் இத்தாலி, கிளாஷ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது செத் ரோலன்ஸே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன ஹிண்டிங் கிடச்சிது, இப்போ பெரிய ஹிண்டிங்கே கிடச்சிருச்சு. பேப்பர்லேயே நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் இல்லாத பட்சத்தில் சிஎம் பாங்க் இருக்கிறாருன்னா மேபி சிஎம் பாங்கே தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி இப்போதைக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இதை கேட்டோன்னா ரோமன் ரெய்ன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரோமன் ரெய்ன்ஸ் இதுக்கு முன்னாடி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் மேலே அதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பேன். பட் ஆனால் பங்கு ரீட்டைன் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பங்கோடைய லெவல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் நம்ம பங்கு சைடும் பார்த்தோன்னா பங்கு தான் WWE ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர். அதாவது என்னென்னா, அவர் வைக்க தான் சட்டம், அவர் என்ன வேணாலும் பேசுவார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்காரு. ட்ரிபிள் ஹெச் பங்குக்கு ரொம்பவே முட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பங்கு லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் தோற்று போயிட்டார். இது அவருடைய செகண்ட் இயர் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட். அதுலேயும் தோற்றுக்கிறதுக்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது டவுட்டு தானே. இப்போ ரோமன் ரெய்ன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் 12 ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு. அதில் எக்கச்சக்க வெற்றி தான், தோல்விகளை காட்டிலும் வெற்றி தான் ரோமனுக்கு அதிகம். அதனால் ரோமன் ரெய்ன்ஸுக்கு இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ரே கிடையாதுங்க, ஒரு மேட்ரே இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்குலாம் ஒரு மேட்ரே இல்லை, கவுண்ட் அதிகம் செய்யுது. ஆனால் பங்குக்கு ரொம்பவே முக்கியம். இந்த வருஷமும் தோத்துட்டாரா இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் விளையாடுவாரா அப்படிங்கிற டவுட் வந்துடும்.
அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதனால் பங்கோட சைடில் பார்க்கும்போது பங்கு வெற்றி பெறதுக்கு, அதாவது அகெயின் அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் பங்கும் சமீபத்தில் டிசம்பர் மந்த் தான் பார்த்திங்கன்னா அவருடைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது அதிகப்படியான ஓட்டிங் பங்கு பக்கம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும், ரோமன் ரெய்ன்ஸ் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டா அடுத்தது தலைமை பார்த்திங்கன்னா சம்மஸ்டம் பக்கம் தான் வருவார். எவ்வாறு தலையை எட்டி கட்டுவார், ஆனால் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட்லாம் பண்ண மாட்டார். ரோமன் ரெய்ன்ஸ் வருஷத்துக்கான மேட்சஸே ரொம்ப கம்மி. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 மேட்ச் தான் விளையாடிருப்பார் ரோமன் ரெய்ன்ஸே. அந்த அளவுக்கு கவுண்ட் ஒன் ரொம்ப அதிகம். இப்போ கூட பாருங்களேன், ஏப்ரல் மாதம் பிறந்துட்டு டோட்டலி ரோமன் ரெய்ன்ஸ் எத்தனை மேட்ச் விளையாடிருக்காரு? ஒரே ஒரு மேட்ச், அதுவும் ராயல் ரம்பிள் மட்டும்தான். அது கூட சிங்கிள்ஸ் மேட்ச் நம்ம கவுண்டை பண்ண முடியாது. இப்படி ரோமன் ரெய்ன்ஸோடைய கவுண்ட் ஒன்னிங்கும் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கிறதுனால மேபி பார்த்தீங்கன்னா எதுக்கு ரோமனுக்கு இதுக்கப்புறம் டைட்டில் கொடுக்கணும், ஸோ ஒரு மேட்சை மட்டும் கொடுத்துக்கலாமே அப்படின்னு கூட அவங்களோட சைடில் யோசிச்சிருக்கலாம். அதுக்காக கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா பங்கே அகைன் சாம்பியன் ஆக்கலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு பங்கு சாம்பியன் ஆகிட்டாருங்களா, ரோமன் ரெய்ன்ஸே வின் பண்ண முடியலப்பா, இனி பங்கு ஒரு பெரிய லெவலில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதுக்காக மேபி பங்கு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் WWE பார்த்தீங்கன்னா ஹிண்டாக கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். நான் இயர்லி ஹிண்டிங்காக வச்சிருக்க விஷயத்தை தான் சொல்லுவேன். லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, கோடி ரோட்ஸ் ரோமன் ரெய்ன்ஸ் தோற்றதுக்கப்புறமா ரோமன் அட்வைஸ் சேவ் பண்ணலை. போன வருஷம் கோடி ரோட்ஸ் அட்வைஸ் சேவ் பண்ணல. அதனால் இவங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ஹெச்சோட எண்ணத்தில் ரோமன் ரெய்ன்ஸ் இப்போ சாம்பியன் வேண்டாம், ஸோ அவரோட ஸ்பாட்டை நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ மேபி ராக் அதோட இந்தியன் ஃபீலை இவர் தோற்று போனார்னா ராக்குக்கும் ரோமனுக்குமான ஸ்டோரி கொண்டு போகலாம். அப்படி ஏதாவது திட்டங்களை வச்சிருக்கலாம். அதாவது ரசல்மனியாவில் ட்விஸ்ட்டை கொடுக்குற விதமாக ட்ரிபிள் ஹெச் மேபி பண்ணலாம். அதே மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கு அப்புறமா ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் தான் எல்லாமே ஆகிட்டு இருக்கிறாங்க. ரீட்டைன் அப்படிங்கிறதெல்லாம் காணோம். மேபி அதை இந்த வருடம் நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாவுக்கு அப்புறமா ரோமன் ரெய்ன்ஸோடைய அன்னதர் ப்ராஜெக்ட்டுக்காக அவர் போக போகிறாரு அப்படின்னு. அதாவது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், ரோமன் ரெய்ன்ஸ் இப்போ முழுக்க ஒரு ஹாலிவுட் கேரியரில் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் ஹாலிவுட் பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் நடிக்க போக போகிறாராம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரோமன் ரெய்ன்ஸுக்கு ஹாலிவுட் மேலே வாசம் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் அது மெயின் கேரக்டர் கிடையாது, செகண்டரி கேரக்டர் தான். கரெக்டு தானே? இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் ஒரு கேரக்டராக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மெயினான ஒரு கேரக்டர், அதாவது நம்ம ராக் ஒரு ஃபுல் படத்தில் ஹீரோவாக நடிப்பார்ல, ஹீரோவாக இதுக்கு முன்னாடி ரோமன் எந்த படமும் நடிச்சதில்லை. மேபி ஒரு ஹீரோவாக கிளம்பிறங்கலாம். அப்படி இறங்கும் பட்சத்தில் 2026 டோட்டலி ரோமன் ரெய்ன்ஸ் மிஸ் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் ஆல்ரெடி பார்ட் டைமாக தான் WWE இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிகப்படியான வாய்ப்பு நம்ம சிஎம் பங்க் டைட்டில் ரீட்டைன் பண்ண தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு கிடச்சிருக்க ஹிண்டிங்கை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.